முடிச்சுட்டான் போங்க, முடிச்சுட்டான். டேய் உனக்காண்டி காலில இருந்து ஆண்களணி அவ்வளவு போராடி இருக்காங்க, அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க, அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி அந்த செங்கோலெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சா நைட்டு இப்படி தற்குறித்தனமா எடுத்து கையில கொடுத்துருக்க. ஏன்டா இது உனக்கு விளையாட்டா இருக்கடா? எனக்கு என்னமோ இவன் நைட்டு ஆண்கள் எல்லாம் டென்ஷன் ஆகி இவன் காலு கையெல்லாம் பிடிச்சி ஆட்டத்துக்கு வெளியே போட போறாங்க. போட்டு நைட்டோட நைட்டா அவர் அறிவிப்பு கொடுக்க போறாங்க. ராஜா ஊரை விட்டு ஓடிட்டாரு, அவ கல்லா பொண்டாட்டி கூட எங்க தப்பிச்சு ஓடிட்டாரு போல. இதுக்கப்புறம் இவர் ராஜா இருக்க மாட்டாரு, நாங்க புது ராஜா நாளை காலைல அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ராணுவ வெளியேற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா காலையில இருந்து எவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பிக் பாஸ் மொக்கையா போயிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் தான் வீட்டுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா போனது, அந்த செங்கோல் ஆட்டை போட்டது. அந்த செங்கோல் ஆட்டை போட்ட பிறகு ரெண்டு டீமும் கொஞ்சம் பரபரப்பா செங்கோல் ஆட்டை போட்டதை கண்டுபிடிக்க பெண்களணி வர்றதுக்கும் இதை காப்பாற்றுறதுக்கு ஆண்களணி போராடுறதுக்கும் சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து காலையில இருந்து எபிசோட்ல இது மட்டும் தான் இருந்திருக்கு. ஓகேவா? நைட்டு பார்த்தா இவன் செங்கோலுக்கு கையில கொடுத்திருக்கான். செங்கல் ஜெயிக்கவா நீ? ஏன் இந்த வேலையை பார்த்தா விளங்கின மாதிரி தான் போங்க நண்பர்களே. எனக்கு விளங்கின மாதிரி தான் நைட் என்ன பண்ணு தெரியல. சொப்பான மக்களே, இந்த பத்தி இன்னைக்கான எபிசோட பத்தி ஷார்ட்டா பார்த்துடலாமா? சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்து பெருசா எதுவுமே இல்ல. காலையில இருந்து சும்மா அந்த ராணியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அந்த ராணி அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ராணி மாதிரியே இல்ல, சும்மா அப்படி ஒரு பதவிக்கு வந்துட்டோம், இந்த பதவி வச்சு நல்லா தின்னுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு டெய்ரி மில்க் தோசை, எனக்கு ஒரு 5 ஸ்டார் தோசை அப்படின்னு மாதிரி கண்ட மணிக்கு சோத்து ஆர்டர் போட்டு தின்னுட்டு இருக்காங்க. ஓகேவா? அதை மட்டும் தான் பண்றாங்க, வேற எதுவுமே பண்ணல. மஞ்சரி மட்டும் தான் உட்கார்ந்து கத்திக்கினே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் மஞ்சரிக்கான உண்மை முகம் நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கான கேப்டன் பதவியை பெண்கள் அணிக்காண்டி யூஸ் பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆண்கள் அணிக்கு ஆப்போசிட்டா நான் கேப்டனா பேசுறேன்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல இல்ல, நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு படை தளபதியா தான் பேசுறேன்னு சொல்றாங்க. மொத்தத்துல மஞ்சரி ஒரு 3-4 முகத்தை இன்னைக்கு காட்டினாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கான உண்மை முகம் வெளியே வந்துட்டு சோ இந்த வாரம் கேப்டன் பதவியில வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ காலையில இருந்து ஒரே ஒரு சம்பவம் தாங்க. அச்சனாக்கான செங்கோலை திருடி உள்ள வச்சிருந்தாங்க. அதை காப்பாத்துறதுக்கு தான் அவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சம்பவங்கள் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளியே நம்ம சாச்சனாக்கான மூலசி இல்ல களிமண்ணை வச்சு ஒரு பொம்மை செய்யற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அத கடைசில வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அத நைட்டோட நைட் அந்த டாஸ்க் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு சைடும் அமௌண்ட் போட சொல்றாங்க. பார்த்தா ரெண்டு சைடும் அதிகமா பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த களிமண் வச்சு யார் அதிகமான பொம்மை செய்றீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இவங்க எல்லாம் சின்ன சின்ன பொம்மையா நிறைய செஞ்சு வச்சிட்டாங்க. கடைசில பார்த்தா இவங்க நிறைய செஞ்சு வச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகி பிக் பாஸ் பார்த்தாரு இவ்வளவு பொம்மை எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, ஒரு 10 பொம்மை நல்ல பொம்மையை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்க ஒரு மதிப்பெண்கள் கொடுங்கன்னு மாதிரி சொல்லியாச்சு. இதுல ஆண்கள் அணிக்கும் மதிப்பெண் கொடுத்தாச்சு, பெண்கள் அணிக்கும் கொடுத்தாச்சு. இதுலயுமே மஞ்சரி வந்து சின்ன வேலைகளை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இதுலயுமே மஞ்சள் ஒரு கோல்மால் பாக்குறாங்க. ஏன்னா பெண்கள் அணியை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு எல்லாம் ஒன்னும் ஆர்டோக் சீனா இல்ல. ஆனா ஆண்கள் அணியில அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன்னு முக்கியமா அந்த ஒரு பில்டிங் மாதிரி ஒன்னு பண்ணி ஒரு கோட்டை மாதிரி வேற லெவல்ல இருந்து அதுக்கு கலரிங்லாம் பண்ணிருக்கானு ப்ரோ. கையில கிடைச்சிருக்க மண் அந்த கலர் பொடியெல்லாம் வச்சு என்னதெல்லாமோ பண்ணி கலரிங்லாம் கொடுத்து வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான மதிப்பெண் போடுறாங்க. நம்ம மஞ்சரி ரொம்ப பயாஸ்டா இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், மஞ்சரி இருக்கிறதுல ஒஸ்டான பயாஸ்ட். நான் பார்த்த வரதுக்கு ஒஸ்டான கேப்டன் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் பதவியை தனக்காண்டி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த வீட்டுக்குள்ள யாரும் அப்படி யூஸ் பண்ணல நான் நம்புறேன். ஆனா இந்த மஞ்சரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பெண்கள் ஆண்கள் அணிக்கு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது பெண்கள் அணி ரொம்ப டம்மியா செஞ்சிருந்தாங்க. சில இது காயல, சில இது பிஞ்சு இருந்துச்சு. அதுக்கே 2900 பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஆண்கள் அவ்வளவு சூப்பரா ஒன்னொன்னு அப்படி பார்த்து செஞ்சிருக்காங்க. வெறும் 3140 பாயிண்ட் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இங்கேயுமே பயங்கரமான பயாஸ்டா காட்டிட்டாங்க. இந்த இடத்துல தீபக் சொல்லிட்டான் இது மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்த்து இதுக்கு முடிவு கட்டுவாங்கன்னு சொல்லியாச்சு. சரி ஓகே, டாஸ்க் எண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. டாஸ்க் எண்ட் ஆனோனே நம்ம சாச்சன வன்மத்தை கேட்கறாங்க. எதுக்கு நீங்க கிண்டல் பண்றீங்க? எதுக்கு நீங்க கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லி கத்துங்க. ஏமா நீ மட்டும் இங்க இருந்து பைத்தியம்னு சொல்லலாம், இங்கிட்டு வாங்க உட்காருங்க நாங்க சாப்பிட விட மாட்டோம்னு சொல்லலாம். உன் கையில இருக்க பதவி வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம். ஆப்போசிட்ல பண்றவன் ஒரு ஸ்கோர் பண்றான், அந்த ஸ்கோர் மேல போகும் தெரிஞ்சா உன்னை அது ஹர்ட் கிண்டல்னு சொல்லி அடிப்பீங்களா? எனக்கு புரியல ப்ரோ. இந்த சீசன் பொறுத்தவரைக்கு சும்மா பேசினாலே கிண்டல் சொல்றாங்க. சும்மா பேசினா அதாவது நக்கல், சும்மா ஜாலியா பேச நான் மச்சான் நீ பெரிய இது அப்படின்னு சும்மா பேசுவோம் தெரியுமா, அதுவே நக்கலா இவங்களுக்கு. ராஜா பதவியில இருக்க அவனே டம்மியா இருக்கான்னு பார்த்தா ராணி பதவியில இருக்கு அதோட பெரிய டம்மியா இருக்கு. ஏதோ ஒண்ணு உருப்படியா இன்னைக்கு பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. இப்ப நான் என்ன சொல்றேன், சிரிக்க தான் செய்வாங்க, சிரிக்க தாங்க செய்வான். இப்ப சர்க்கஸ்க்கு போறோம், அங்க சர்க்கஸ்ல நிறைய பேர் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க ஜோக்கர்ஸ்லாம். நீ சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கோட்டை மாதிரியா இருந்துச்சு. ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் பார்த்து மக்கள் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க ஆண்கள் நீ கிண்டல் பண்றியா? அந்த கூண்டு விழுந்த பவித்ரா, அந்த கூண்டு விழுந்த பாட்டி பவித்ரா என்ன கிண்டல் பண்ணாங்க உட்காந்து ஒவ்வொருத்தனா பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதான் செய்றாங்க. இவங்க மட்டும் உடனே பாயிண்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க வந்துட்டு கிண்டல் பண்றீங்க. நாளைக்கு என்ன டாஸ்க்? நீங்க நாளைக்கு கிண்டல் தான், நாளைக்கு அதான் பண்ணுவான். நீ ஜோக்கர் மாதிரி பண்ணா கிண்டல் தான் பண்ணுவான். நீ ராணி மாதிரி நடந்துக்கணும். நீ நல்லா ராணி பதவி கிடைச்சின்னு சொல்லி நல்லா தோசை சாம்பார் சாதம் அது இது நல்லா தட்டுல போட்டு அழிச்சு நக்கின்னு இருந்தா கிண்டல் தான் பண்ணுவானு உட்காந்து. பின்ன என்ன பண்ணுவானே? நான் என்ன சிம்பிளா கேட்கறேன். ராஜா இடத்துல அவ்வளவு பேர் பேசினாங்க, அவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு, அவ்வளவு ஆக்டிவிட்டி நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ராணி வீட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்தா சொல்லுங்களா? ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? ஒரு இளவு இல்ல. மஞ்சரி மட்டும் தான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. மஞ்சரி மட்டும் தான் அதை பண்றாங்க. ராணி கையில ஒரு கம்ப பிடிச்ச மணி
தூக்கம் வருதுடா, சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் மச்சான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ஸோ இந்த இடத்துல சரி இந்த செங்கோலாச்சும் திருடி வச்சிருக்காங்களா, ஸோ அதை வச்சு ஏதாவது சம்பவம் நடக்கும்னு பார்த்தா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இதுக்கு முன்னாடி முத்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான். முத்து கரெக்டாக என்ட்ரு ஆகுறான். முத்துக்கிட்ட போயிட்டு நம்ம சாச்சனா ஏற பார்க்குறாங்க. நான் நீ முத்தையே கலாய்ச்சிட்டு இருக்கா, போத்து இருந்துக்கோ அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முத்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். நாங்கள் கலாய்ச்சோம்ல, நீங்க கலாய்ச்சிங்களா இல்லையா? எங்க ராஜாவை பார்த்து ராஜா ஒன்றும் பேச மாட்டேங்காரு, சும்மா உட்காந்துருக்காரு, நீங்க கலாய்ச்சிங்களா பார்த்து? ஆமா நீங்க கலாய்ச்சவர், நாங்க கலாய்ச்சிட்டல, நாங்க கலாய்ச்சோம் நீங்க கலாய்ச்சோம், முடிஞ்சுட்டா அப்ப கிளம்பு, அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கா? இல்ல நீங்க கலாய்ச்ச, நான் கலாய்ச்சேன் நீ கலாய்ச்சிட்டல, நான் ஒரு குத்துனா நீ திரும்பி குத்திட்டல, முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன நான் ஆரம்பிக்கிறேனா? சரிப்பா நாங்க யாருமே நாளைக்கு ஆரம்பிக்க, உங்ககிட்ட நாளைக்கு யாருமே பேசல அப்படின்னா பக் 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 பக்னு கோழி மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து கடைசியில் கூட்டு போயாச்சு. வீட்டுக்குள்ள பார்த்தா ஸ்பை யாரு, இவங்க பெண்களுக்கான ஸ்பை உள்ள இருக்காது யாருன்னா சிவகுமார். அவரு சரியான காமெடி பண்றாரு. அப்பா அந்த மனுஷன் அவர் பண்றது இருக்கே, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள அவர் பெரிய டிராமா போடுற மாதிரியும் அந்த டிராமாவை யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவர் தனி உலகத்துல வாழ்றாரு. இவர் அங்கிட்டு உட்காந்து நான் தரவுகள் எடுத்தாரேன், தரவுகள் செங்கோலை நான் எடுத்தாரேன் அப்படின்னு இருக்கும்போது அங்க எல்லாம் பார்த்துட்டானோ, பார்த்த பிறகு ஆக்டிங்க போட்டு அங்கிட்டு போயிட்டு இங்க பாத்தீங்களா நம்ம நாட்டுக்குள்ள ஸ்பை வந்து இவங்க நினைக்கிறேன் அவங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, செங்கோல் வந்து களவு போகாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நைட்டு வந்து நம்ம இவர் சிவகுமார் என்ன பண்றாருன்னா செங்கோலுக்கு போல வாளியெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும்போது சாச்சனாவே ஏறி குச்சி வந்து செங்கோலெல்லாம் ஆட்டையை போட்டு போயாச்சு. அவ செங்கோலை மட்டும் எடுத்துட்டு போனா பரவாயில்ல, ராஜாக்கான செங்கோலை சேர்த்து எடுத்துட்டு போயாச்சு. சரி ஓகே எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்தா மாத்துவாங்கன்னு பார்த்தா நம்ம நாட்டு ராணுவம் இருக்காருல்ல, எப்பா இந்த சோக்கர்லாம் யாருப்பா உள்ள விட்டது எனக்கு புரியலப்பா. நேற்று அந்த போன வாரம் அந்த 2 சண்டையில ஓட்டுகளை போட்டு ஏற்றி வச்சிருக்கீங்க, அது முக்காசி ஓட்டு எங்க இருந்து வருது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே இவன் மட ஜோக்கரா இருக்கான் ப்ரோ. அவன் செங்கோட தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை போட வேண்டியதானே. அவருக்கு அப்பவே சொல்லிட்டாரு பிக் பாஸ், டாஸ்க் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு காலையில தான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகணும், நீ இதுக்கப்புறம் அதை திருடுறானா நீ பர்சனலா திருடுன்னு அர்த்தம், அதுக்கு நீ சண்டை போடலாமே, நீ அதுக்கு சண்டை போடலாம் ப்ரோ, அதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாமே. நீ நைட்டோ நைட்டா எதுக்கு எங்க ரூம்குள்ள வந்தா, எதுக்கு இதை திருடுன்னு சொல்லி சண்டை போட்டா அது டாஸ்க் பேஸ்ல வராதுல, நீ அதை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு நீயா திருடுன பவி, என்ன பவி திருடுறீங்க, நான் கொடுத்துறேன் நீங்க கொடுத்துங்க, சரியா? 2 பேரும் சமாதானம் பேசி இந்த உங்கத்தி நீ வச்சுக்கோ, என் கத்தி நீ கூட அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. எப்படி உங்கத்தி நீ வச்சுக்கோ, என் கத்தி நான் வச்சுக்கிறேன், வாங்கியாச்சு. சொல்லி முடிச்சு விட்டான்ல, எப்படி சொல்லி முடிச்சு விட்டானும்ல. இதுல அவன் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு கடைசியில் பவித்ராட்ட ஓகேவா பவித்ரான்னு கேட்கிறான். அட மானகட்ட பேர, எனக்கு தெரிஞ்சு ஆண்கணி நைட்டோட நைட்டா அந்த சம்பவத்தை பண்ணாலும் பண்ணுவானே, ஏன்னா அவனை கடுப்பாயிட்டான் வெளியே உட்காந்துருக்கும். அவன் என்ன பண்ணிட்டு போறான் நம்ம பாத்துக்கலாம் மாதிரி உட்காந்துருக்கான். மேபி நைட் அவனை கூட்டு கையை காலை பிடிச்சி விருட்டு நாட்டி கதவை தட்டி வெளியே போட்டான்னு போட்டுருவானு, போட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுடுவானு. ராஜா வந்து பக்கத்து வீட்டுக்காரையோட ஓடி போயிட்டான்னு சொல்லி முடிச்சு விட்டுருவானு. அப்படிதான் நடக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்கணும். இவனெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. ஒரு டாஸ்க் சுறுசுறுப்பா இருக்க ஒரு பொருளை மறைச்சு வச்சா அடுத்த நாள் நல்லா இருக்கும்னு பார்த்தா தூக்கி கையில கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு மத்தியானத்துல இருந்து மரண பயத்துல இருந்த காரணமே இந்த செங்கோல் தான். அந்த செங்கோல் இங்க இருக்க போய் பயத்திலே சுத்திட்டு இருந்துச்சு. ஏங்க இந்த பெண்கள் சொல்லிட்டு அவர் 3 பேர் மட்டும் என்னத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கூணூர் இந்த பாட்டி, அப்புறம் நம்ம மஞ்சரி அந்த தளபதி, இந்த ராணின்னு சொல்லிட்டு முட்டை ராணி ஒருத்தவங்க, இந்த ராணின்னு சொல்லி சோத்து முட்டை ஒன்று உட்காந்துருக்கல, இவங்க 3 பேர் சேர்ந்து மாத்தி சும்மா கத்திக்கினே இருந்தாங்களே தவிர கண்டென்ட்டே கொடுக்கல. ஆண்கள் நீ பேசுறதுக்கு இங்க மாத்தி கலாய்ச்சிட்டு கத்திட்டு இருந்தாங்களே தவிர எதுவுமே பண்ணல. இவங்களை லாக் பண்ணி நாளைக்கு மேட்சை முடிப்பீங்களா, அதை விட்டுட்டு இப்போ செங்கலை கொடுத்தாச்சு. நாளைக்கு இந்த மேட்ச் எப்படி மாறும் நமக்கு தெரியல. அந்த ஷேர் நடுவில் ஒரு அது அரியணை அந்த அரியணை எவன் போய் ஏற போறான் எவன் போய் உட்கார போறான் நமக்கு தெரியல. ராணா உட்கார வைக்கிறதுக்கு தயவுசே ராணா முதுகுல நல்லா கட்டப்ப மாதிரி ஒரு கத்தியை குத்தி தூக்கி வெளியே போட்டு அவனை கிரில் போட்டுட்டு வேற ஏதாவது சம்பவத்தை பண்ணுங்க. முடியல, இருக்கிற டம்மியா இருக்கான், இருக்கிற டம்மி கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ரயான் போய் கேட்கறான், என்ன கொடுத்துட்டு சிரிக்கிறேன்னா மச்சான் அப்படி மச்சான் நாளைக்கு பார்த்துலாம் மச்சான், நாளைக்கு பார்த்து கிழிச்சுருப்போ. எனக்கு தெரிஞ்ச நைட்டு முத்து வந்து சம்பவத்தை பண்ண போறான். மொத்தத்துல இவனை எல்லாரும் டம்மி தான் போறான்.